பொக்கிஷமான இந்த பாத்திரத்தை வீட்டுல கொண்டு போய் மஞ்சள் குங்குமம் இட்டு அதுல இருக்கின்ற சாத பருக்க 1-2 எடுத்து காக்காவுக்கு வைத்து முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிதிர்கடன் ஏதாவது பாக்கி இருந்தா அந்த கடன் அந்த கஞ்சியை கொடுக்கும் பொழுது அவை சரி செய்யப்படுகிறது. அடுத்து அதில் இருக்கின்ற கஞ்சிய கொஞ்சம் தண்ணியில கலக்கி வீடெல்லாம் தெளிக்கும் பொழுது கண் திருஷ்டி, காழ்ப்புணர்ச்சி, செய்வினை, ஊழ்வினை சரி செய்யப்படுகிறது. அதை பொக்கிஷமா வீட்டுல வச்சு நிறைய நகை வச்சுக்கிறவங்க அதுல போட்டு வச்சுக்கலாம். இல்ல எங்கிட்ட நகை இல்லைன்னா காசு போட்டு உண்டியலாக அதை பயன்படுத்தி அம்மாவின் மார்ச் 3 அவதார திருநாள் அன்று பாத காணிக்கையாக மருவத்தூரிலே கொண்டு போய் சேர்க்கலாம். சக்தி அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றவங்க மஞ்சள், குங்குமம், உப்பு இப்படி மங்கள பொருளை போட்டு வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பொக்கிஷமான கஞ்சி கலையம் நாம் சுமந்து சென்று அன்னைக்கு தேவாமிர்தம் என்று சொல்வார்கள். இந்த ஆடிப்பூர கஞ்சி எனக்கு தேவாமிர்தத்திற்கும் மேலானது என்று அம்மா கூறி இருக்கிறார். ஏன் மண்கலையம் கொடுத்தார்? அதாவது நீர் சம்பந்தமான நோயை எடுக்கக்கூடிய வல்லபம் மண்ணிற்கு உண்டு. அதாவது சித்திர வைகாசியில மாபலா வாழை என்று முக்கணியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்ப ஈக்கெல்லாம் தொற்று நோய்களை கொண்டாந்து கால்ரா போன்ற பெரிய கொடிய நோய்களை நம்ம கிட்ட கொடுத்துரும். இந்த நோய்கள்லாம் மண்கலையத்துல கஞ்சி வச்சு அதுல வேப்பில தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் விட்டு அதை அம்மாவுக்கு படைச்சு அந்த கஞ்சியை நம்ம சாப்பிடும் போது நோய் தீர்க்கக்கூடிய வல்லபம் இந்த கஞ்சிக்கு உண்டு. இப்படிப்பட்ட சூட்சமெல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? பரம்பொருளான ஆதி பராசக்தி, அகில உலக நாயகி, பெண்குலத்தை உயர்த்த வந்த பெருமாட்டி அவதாரம் மேல்மருவத்தூர் திருத்தலத்திலே இந்து சமய வரலாற்றிலேயே நாட்டின் திருக்கோயில் வரலாற்றிலேயே காண முடியாத கேட்டறியாத ஆன்மீக புரட்சி அம்மா நடத்தி வருகிறார். அதாவது ஏழையர் தெய்வம் என்று அம்மாவை சொல்றோம். ஏழையர் தெய்வம் பணக்காரங்களுக்காக வந்தவர் கிடையாது இவோ. ஏனென்றால் ஜீரோவா இருக்கிற நம்ம ஹீரோவாக்குறது தான் அம்மாவுடைய அவதாரம். இந்த அவதாரம் பெண்குலத்தை உயர்த்துவதற்காக வந்த அவதாரம். அடித்தளத்து மக்களை ஆன்மீக நெறியில் உயர்த்த வந்தது இந்த அவதாரம். அதாவது மயிலாப்பூர்ல ஒரு டைலர், ஒரு ஏழவர், அவருடைய துணியானது 10,000 துணி, உடுத்தி இருக்கின்ற துணி பெருங்குடல் சிறுங்குடலை தின்னது. அன்றாடம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவரு. ஆனாலும் அம்மாவை படமாக வைத்து அவன் அவள் அது என்ற முப்பொரு தத்துவத்திலே அவர் வீட்டுல ஒரு படத்தை வச்சு ஒரு வாடகை வீட்டுல கணவனும் மனைவியும் அன்றாடம் ஏதோ அவர் வீட்டுல இருக்கிற பொருளை வைத்து அன்றாடம் அம்மாவுக்கு பூஜை பண்றார். படத்தாண்ட நின்று நீ வேண்டுகின்ற வேண்டுதல் கூட மருவத்தூர் மண்ணிலே அம்மா இடத்திலே பதிவாகும். அந்த மாதிரி அவர் வேண்டிட்டு வராரு. ஒரு 50-60 வருஷம் ஒரே வீட்டுல குடியிருந்தாரு. அந்த வீட்டுக்காரனுக்கு ஏதோ ஒரு மனக்கலக்கம். என்னடா இது, இவன் ரொம்ப காலமா இந்த வீட்டுல குடியிருக்கிறான், நாளைக்கு இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்குதுன்னு அவன் சொந்தம் கொண்டான்னா சட்டத்துல எத்தனையோ ஓட்டைகள் இருக்கிறது, நாம் என்ன செய்வது, இவனை எப்படியாவது காலி பண்ணணும். சரி, வீட்டு வாடகைய கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்டா கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்கிறான். என்ன செய்வது என்று பார்த்து அவன் ஏதோ யோசனை பண்ணான். ஐயா, தயவு செய்து வீட்டை நான் இடித்து அடுக்குமாடி வீடு கட்டப் போகிறேன். என்னுடைய பிள்ளைங்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் இந்த இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆக போறாங்க. அப்போ வீடு தேவைப்படுகிறது, தயவு செய்து வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னான். இவர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய அன்பர், எங்கேயும் வெளியில போற அளவுக்கு இவருக்கு வசதி இல்லை. சரி, ஒரு 50-100 கூட்டி கொடுக்கலான்னாலும் இவருக்கு வருமானம் கிடையாது. ஏதோ பழைய துணிகளை ஒட்டு போட்டு கொடுத்து ஒரு 5-10 சம்பாதிக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவாரு, ஒன்னும் பண்ண முடியல. அவர் அமைதியா இருக்கிறார். உடனே அவன் என்ன பண்ணா, ஒரு பெரிய வக்கீல், கைதேர்ந்த ஒரு வக்கீலை பிடிச்சு, ஐயா நான் வீடு இடிச்சு கட்ட போறேன், இவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அது என்ன இருக்கு, அவனை ஓட ஓட இந்த மெட்ராஸை விட்டு மயிலாப்பூரை விட்டு கண்ணு காணாத ஊருக்கு நான் விரட்டி விடுறேன், எனக்கு பீச் இவ்வளவு கொடுன்னு அந்த வக்கீல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்.
ஆனா ஆதி பராசக்தி அகில உலக நாயகி மூலப்பொருள் பரம்பொருள் தெய்வத்தை பத்துக பரம்பொருள் பதத்தினை அற்றது அனைவரின் பதத்தினை உற்றது உயரிய பலனை தான் அது அவன் எண்ணமே என்று சொல்லக்கூடிய அளவிலே திருவடியை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் அந்த டைலர். உடனே கேஸ் போட்டுட்டான். கேஸ் பதிவாகிவிட்டது ஹைகோர்ட்ல. அந்த கேஸினுடைய சம்மன் இந்த டைலருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உடனே அவன் என்ன பண்ணுவான், திக்கில்லாதவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்வார்கள். உடனே கேஸ் வந்துடுது, ஏதோ காரணத்துல பதிவாகிவிட்டது, என்ன செய்வது என்று யோசித்த அவன் தூரத்து சொந்தக்காரன் அவனுடைய வக்கீல் ஒருத்தர், ஏதோ ஒரு துபாக் ஒரு வக்கீல், ரொம்ப அவ்வளவு தெரியாது, அவன்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி கேஸ் வந்துடுது, பதிவு பண்ணிட்டான், வாதி நான் என்ன செய்யணும்? பரவாயில்லைங்க, நான் இந்த கேஸ் எடுத்து உங்களுக்காக நான் வாதாடி கொடுக்குறேன், நீங்க பொறுமையா காசு கொடுக்கணும்னு சொல்லி அவன் சொந்தக்காரன் பிரதிவாதிக்காக வாதிடுகிறான் ஹைகோர்ட்ல. கேஸ் பல மாதங்கள் வாய்தா நடக்குது. ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, கோர்ட்டில இருந்து அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அதாவது கோர்ட்டில இருந்து அவருடைய வக்கீல் போடுறாரு, ஏன்பா இதுவரைக்கும் ஜட்ஜி நமக்கு வாய்தா கொடுத்து விட்டார், வருகின்ற திங்கட்கிழமை நமக்கு இங்கே தீர்ப்பு சொல்ல போகிறார், வாய்தா இனி கொடுக்கப்படாது, 2 ஆண்டுகளுக்கு மேலாக வாய்தா கொடுத்து விட்டு இனிமேல் உங்களுக்கு வாய்தா கிடையாது, தயவு செய்து திங்கட்கிழமை 11 மணிக்கு தீர்ப்பு என்று ஜட்ஜி ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்காரு கோர்ட்ல இருந்து. இந்த காப்பி இவருக்கு வக்கீலுக்கு மட்டும் கிடைச்சிடுச்சு. வக்கீல் உடனே தன்னுடைய பிரதிவாதியான அந்த ஏழை அன்பர் டைலருக்கு அனுப்புறாரு, பாருப்பா எங்க அம்மா மதுரையில காலமாகிவிட்டார், என்னுடைய தாயின் அந்திமகால கடனை செய்வதற்கு நான் மதுரை செல்லுகிறேன், திங்கட்கிழமை உனக்கு கோர்ட்ல தீர்ப்பு, தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காத, யாராவது ஒரு வக்கீல வைத்து இந்த கேஸை நீ நடத்திக்கோ, நான் என்ன பண்ணுவேன், என் தாயே செத்து போயிட்டான். இந்த சவால் அவருக்கு வெள்ளிக்கிழமை வருது. உடனே அவரு வேற ஒரு வக்கீல பார்க்க முடியல, எங்கேயும் போய் யாரையும் இது பண்ண முடியல. சரி தகவல் திருப்பி பேசலாம்னு பார்த்தா அவர் தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, போக்குவரத்து கிடையாது. சரி என்ன பண்றதுன்னு அவரு சங்கடத்தில் இருக்கின்ற பொழுது திங்கட்கிழமை 7 மணிக்கு மேல அவர் மனசு ஒரே பதட்டம். 11 மணிக்கு தீர்ப்பு. எந்தெந்த வக்கீலும் போய் பாக்குறாரு, ஒரு வக்கீலும் இவருக்கு கிடைக்கல. அவர் நேரா உள்ள போய் என்ன பண்றது அம்மா சொல்றாரு. வெளியில பொண்டாட்டியை கூப்பிட்டு, மனைவி ஒரு மந்திரி என்று சொல்வார்கள், மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கிறார், என்னடி பண்றது, இந்த பராசக்தி இப்படி நம்மள கை விட்டுட்டாலே, 11 மணிக்கு ஹைகோர்ட்ல இன்னைக்கு தீர்ப்பு, நம்ம வச்ச வக்கீல் பொல்லாத நேரம், அம்மா சொல்றா உன் விட முடிச்சு அவங்களான்னு பார்த்தா அதுல 9 ஒளிஞ்சுக்கிறது, நான் என்னடா பண்ணவனாலாம். அந்த மாதிரி அந்த டைலருக்கு எத்தனை ஆயிரம் ஒளிஞ்சுக்கிட்டு வந்ததோ வேணா அவரை தடுக்குது. உடனே அவர் சொல்றாரு, நாம என்னடி செய்யறதுன்னு. அந்த அம்மா கூந்தலை விரிச்சு போட்டுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கதான். அது ஐயோ பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டோம்னா நாம எங்க போறது, எங்க போய் தங்கறது, பராசக்தி இப்படி நம்மள கை விட்டுட்டாலேன்னு அந்த அம்மா அழுவுதான். இவன் நேரா உள்ள போய் அப்படியே பூஜை ரூம் கருவை தாப்பால் போட்டுட்டு படத்துக்கு முன்னாடி நின்னுக்கணும். பாருமா படத்தாண்டு நின்னுதுன்னு சொன்னா கூட உன் காதுக்கு கேட்கணும் சொல்றாங்க, நீ ஏழைகளுக்காகவே அவதாரம் பண்ணு சொல்றாங்க. நான் இதுவரைக்கும் உண்மை உணர்வோடு பயபக்தியோடு உன்னை நான் பூஜித்தது உண்மையானால் 11 மணிக்கு தீர்ப்பு, யாரும் வக்கீல் கிடையாது, அவன் ஹைகோர்ட்ல போயிருக்கான், பணபலம் படைத்தவன் அவன் போயிருக்கான், நான் என்னமா பண்ண போறேன், நீதான் என் கூட வரணும்னு சொல்லி வேண்டிக்கின்னு வெளியில கண்ணீரை தொடச்சிக்கின்னு அடியே அழுது போது நிறுத்தி. அவன் ஹைகோர்ட்டுக்கு தான் போயிருக்கிறான், ஆனா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலான பரம்பொருள் ஆதிபராசக்தி கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு தொண்டனுடைய என்ன அதிர்வு கூட என் மண்ணில பதிவாண்டான். அம்மா சொல்றா, நீ வாடகை கூட்டுக்கினேன், கையில இருந்தாச்சு 10 பொறுக்கி ஆட்டோ வச்சுக்கினேன் நேரா ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. கரெக்டா போய் உட்கார்றாங்க.
10 மணிக்கு நீதிபதி வருகிறார். பாதியினுடைய வக்கீல், இவரான என்னுடைய கட்சிக்காரர் இந்த வீட்டை இடித்து அடுக்குமாடி வீடு கட்டுவதற்காக கார்ப்பரேஷன் கமிஷனரிடத்திலே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அதற்கான பேப்பரை இதோ தாக்கல் செய்கிறேன். ரெண்டல் கண்ட்ரோல் ஆக்ட் படி ஒரு வீட்டில் வாடகை கட்டப்படி 60 ஆண்டு இவர் குடியிருந்திருக்கிறார். இவருக்கு பல வருடங்களுக்கு முன்பே இந்த வீட்டை நாங்கள் இடித்து கட்ட போகிறோம், என் பிள்ளைகளுக்கு வீடு தேவைப்படுகிறது, அதனால வீட்டை காலி பண்ணணும் நாங்க பல முறை எச்சரித்தோம். இவருக்கு எந்த அனுமதியும் அரசாங்கம் கொடுக்கவில்லை. இதோ கார்ப்பரேஷன் கமிஷனர் கொடுத்திருக்கின்ற கெஜெட் நோட்டிபிகேஷனை இதோ தாக்கல் செய்கிறேன் என்று அந்த வாதியினுடைய வக்கீல் வெகு சாமர்த்தியமா அவன் ஏதோ தோரணை பண்ணி போலியா தயாரித்த ஆவணத்தை நீதிபதி முன்னாடி வச்சோம். உடனே அந்த டைலர் பேரை சொல்லி நீதிபதி கூப்பிடுறார். வாதியினுடைய வக்கீல் வாதாடி விட்டு சென்ற பிறகு அதை மறுத்து பேசுவதற்கு பிரதிவாதி வக்கீல் வரணும். அந்த வக்கீல் மதுரைக்கு அவங்க அம்மா செத்து போயிட்டான். இவன் என்ன பண்ணுவான், ஒண்ணும் பண்ண முடியல. அம்மா தாயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு என்ன பண்ண போறியோ எல்லாம் உன்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவன் மன வேதனை பட்டு உட்காரும் போது நீதிபதி கூப்பிடுறார் அந்த டைலரை. அவர் வருவதற்கு முன்னாடி ஒரு கண்ணங்கரிய உருவம், நீண்ட மூக்கு, அதாவது வயிறு பானை வண்ணா சாலுன்னுவாங்க எங்க ஊர் பக்கம், அந்த மாதிரி வயிறு, அந்த மாதிரி உருவத்தை வச்சுக்கின்னு ஒருத்தர் வந்தாராம். கணம் நீதிபதி அவர்களே, இந்த டைலர் இவருக்காக பிரதிவாதிக்காக வாதிட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பேரு ஊர் விலாசத்தை போட்டு பேப்பரை கொண்டு போய் வச்சாராம். அப்பவே அந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு விழாயலம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சான். என்னடா இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே கிடையாது, இந்த சென்னையில எவ்வளவு பெரிய பெரிய வக்கெல்லாம் பார்த்திருக்கோம், கண்ணங்கரிய உருவம், நீண்ட மூக்கு, வயிறு வண்ணாசால் மாதிரி இருக்கு, இவன் ஆந்திராவில இருந்து வந்தவனா இல்ல மகாராஷ்டிரா பூனாவில இருந்து வந்தவனா, இவன் எந்த ஊர்ல இருந்து வந்தா, இவன் எங்க இருந்து மோடி மஸ்தானத்தில கொண்டு வந்தான் அப்படின்னு பயம் வந்துச்சான். உடனே அவர் சொன்னாராம், ஐயா நீதிபதி அவர்களே, இந்த வாதியானவர் வீட்டை இடித்து கட்டுவதற்கு கார்ப்பரேஷன் கமிஷனரிடத்திலே அனுமதி பெற்றிருப்பதாக கெஜெட் நோட்டிபிகேஷனை தாக்கல் செய்தார். நோட் பண்ணிக்கங்க, தயவு செய்து அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. வாதி தாக்கல் செய்த அந்த கெஜெட் நோட்டிபிகேஷனில் தவறான குறிப்பு இருக்கிறது. ஏனென்றால் கார்ப்பரேஷன் கமிஷனர் கையெழுத்து போட்டதாக சொல்லுகின்ற கெஜெட் நோட்டிபிகேஷன் தவறானது. அவர் கையெழுத்து போட்ட தேதியில் திருநெல்வேலி கலெக்டராக மாற்றப்பட்டு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அதற்கான அத்தாட்சியை அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்கிறேன் கொண்டாந்து அப்படி வச்சார். அப்பவே அவனுக்கு இதயத்துல போச்சு, ஓட்ட விழுந்துச்சு. அடுத்து சொல்ற, இந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் ஏதோ கையெழுத்து போட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு முத்திரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாரே, அவர் சொன்ன தேதியில இந்திய அரசாங்கம் சதுர வடிவில் அந்த ரப்பர் ஸ்டாம்பை மாற்றி இருக்கிறது. இவன் வட்ட வடிவில் இருக்கின்ற ரப்பர் ஸ்டாம்ப இவங்க 2 பேரும் தயார் பண்ணி, இவன் ஏழன்றதுனால இவனுக்கு யாரும் இல்லைன்றதுனால இவங்களே செய்திருக்கிறார்கள் என்று அதற்குரிய அத்தாட்சி இதோ சமர்ப்பிக்கிறேன் என்று கொண்டு இந்த பிரதிவாதி வக்கீல் வச்சாராம். ஒன்னும் பண்ண முடியல. கழுவண மீன்ல நழுவண மீன் எங்க ஊர்ல, இந்த 1000 மீன் குட்டி குட்டி மீனை பிடிச்சி தலைய வாழும் கிள்ளிட்டு ஒரு சட்டியில போட்டு உப்பு போட்டு அப்படி கொடாய்வாங்க. அதுல ஒண்ணு நழுவி வெளியே போயிடும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த வீட்டு சொந்தக்காரன் நைட்ல ஏது ஓடிட்டான், வக்கீல் மட்டும் உட்காந்துங்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே நீதிபதி, என்னையா சொல்ற, இவ்வளவு அத்தாட்சியோட இவ்வளவு இதுவோட இவன் கொண்டு வந்து கொடுக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். எப்பவுமே தவறு செய்பவனை விட
தவறுக்கு உடந்தையாக இருப்பவனுக்கு 2 பங்கு தண்டனை உண்டு. உடனே அந்த வக்கீல் பாக்குறான், ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அந்த வீட்டுக்காரன் சொன்னா அதுதான் நான் கொடுத்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா. உடனே நீதிபதி சொன்னாரு, இத பாருங்க, இந்த வீட்டுல குடியிருக்கிற டைலர் எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியேற்ற உரிமை உனக்கு கிடையாது. 2வது, அவர் கொடுத்து வருகின்ற வாடகையில எந்த மாற்றம் இல்லாமல் அதே வாடகை கொடுக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவு இடுகிறது. ஏதாவது இந்த கொடுத்தனுங்கிறானே இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லி அவனை தொல்லை பண்ணீங்கன்னா இந்த கோர்ட் கடுமையான தண்டனை உங்களுக்கு விதிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பை முடிச்சிட்டார். உடனே வீட்டுக்காரனால ஒண்ணும் பண்ண முடியல, ஓடிட்டான். இந்த வக்கீல் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தப்பிச்சுக்கணும். அவரு இந்த கேஸ் கொடுத்தாரு டைலர், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருடா அது, நாம எங்கேயும் பார்த்தது கிடையாது, நமக்காக கண்ணங்கரிய உருவம், நீண்ட மூக்கு, வயிறு பெரிய வயிறு, இவர் யாருன்னே தெரியல, இந்த அன்பரை போய் பார்க்கணும்னு சொல்லி அதாவது குமஸ்தா இருப்பான், பெரிய குமஸ்தா, அவனை போய் பார்க்கிறாரு. கேஸ் கட்டு எடுத்து பார்க்கணும், வேறாவது தெரிஞ்சுக்கணும்னு. அங்க போயிட்டு உடனே கேட்டா அந்த குமஸ்தா கோவம் வந்துடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு பொறுமையா இவர் போய் கேட்கிறாராம். அதுக்குள்ள அந்த வக்கீல் எங்கேயோ மாயமா மறைச்சு போயிட்டார் கூட்டத்துல இருந்து. ஐயா, காலையில் வாதிட்ட எனக்காக வாதாட வந்த அந்த வக்கீலுடைய பேரு கொஞ்சம் சொல்லுங்க கேட்டாராம். உடனே அந்த குமுஸ்தா பாக்குறானா, அப்படின்னு எல்லாம் நல்லா இருக்குதுடா நியாயம், உனக்கு வாதான்னு வக்கீல் பேரு உனக்கே தெரியாதா? அடகடவுளே, நான் இதுவரை நாங்க பார்த்ததே கிடையாது. கேஸ் கட்டு வக்காலத்து கொடுக்கும் போது பேரை மட்டும் பார்த்தேன், விநாயகராவுன்னு இருந்தது, அது ஒண்ணுதான் ஞாபகத்துல இருக்குது, இரு பாக்குறேன்னு சொல்லி கேஸ் கட்ட புரட்டி பாக்குறாரு. மாயமா மறைந்து விடுகிறது. ஈட்டி எட்டிய வரைக்கும் பாயும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பக்தி நீயும் நெஞ்சி பாயும் என்பதற்காக ஆதி பராசக்தி அந்த ஏழையாக தன்னுடைய மகனான விநாயக பெருமானியே ஒரு வக்கீலான்னு சொல்லலாம்.